சார் கரெக்டா சார்? சொல்லுங்க சார். சார் இப்போ மீடியா நம்ம எதுக்கு கூப்பிட்றோன்னா என்ன குவாலிட்டி சரிங்களா, அவங்க அதை பற்றி தான் எழுதுவாங்க, என்னென்ன சீன்ஸ் இருக்கு அதை பற்றி தான் பேசுவாங்க சரிங்களா. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்கு. டிஏ பண்ணீங்களா பண்ணலையா, ஏன் வந்து டிஏ போட்டு பண்ணல? இப்போ இங்க பார்த்த இதுவா? இல்ல டிஏ எல்லாம் பண்ணி தான் இருக்கு. ஆனா வந்து எங்களுக்கு வந்து ஐ திங்க் எம்ஓவி ஃபைல் ஃபார்மேட்டிங்ல தான் பிரச்சனை. அது வந்து ஃபைனல் குவாலிட்டி வில் பி மச் பெட்டர் தான். மீடியாவுக்கு போட்டு காட்டுறீங்க, காட்டும் போது நம்ம கொஞ்சம் சரியா காட்டினா தானே வந்து எல்லாரும் எழுதுவாங்க சரியா. இதுதான் வந்து நாங்கள் ஆக்சுவலி ஃபைனல் ஃபைல் தான் அது. பட் ஏன் இது சரியா பிளே ஆகலன்னு தெரியல எனக்கும். நான் பார்க்கும்போதே லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங்கும் போயிட்டு பஃபர் ஆயிட்டுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இங்க சிஸ்டம் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். பட் ஃபைனல் குவாலிட்டி அப்படி கிடையாது. சரி, அப்புறம் வந்து எப்பவுமே வந்து இங்கிலீஷ் படத்துல தான் வந்து லாஸ்ட் ஃபைனல் டைலாக்கு ஃபைனல் டச் எல்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனா வந்து நீங்க ட்ரைலர்லயே வந்து மேடம் வந்து ஹீரோயின் சொல்ற விஷயம் வந்து எப்படி நீங்க ரிவீல் பண்ணுவீங்க, எப்படி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துப்பாங்க? அது ரிவீல் இல்லை, அதுதான் ஆக்சுவலி கதை. ஸோ அந்த டைலாக் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேயே வந்துடும். அதனால அது ரிவீல் கிடையாது. அதுதான் வந்து அங்கதான் கதை தொடங்குது. இல்லை லாஸ்ட் சீனே வந்து கதை தொடங்குற மாதிரி வச்சிருக்கீங்களா? நீங்க இதுல பார்த்த லாஸ்ட் சீன் தான் வந்து கதை தொடங்குற இடம் படத்துல. சிவி சார், நீங்க சார் சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிற விஷயம் வேற சரிங்களா. நீங்கள் படத்துல விஷயம் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க, சைக்கோன்றீங்க. அப்புறம் வந்து சூர்யா சார் கூட விஜய் சார் கூட நான் வந்து பழகியிருக்கேன், அவங்க வந்து நார்மலான மனுஷங்கன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் சொல்ல வந்தீங்க சரியா புரியல. இல்ல சைக்கோன்னு புரியல. சைக்கோன்னு நீங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து அவரு சொல்ல பேசும்போது சைக்கோ பாட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. படத்துல சொல்றீங்களா? நீங்க தான் சொன்னீங்க ஸ்டேஜ்ல. இல்ல நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறத பத்தி சொல்றீங்களா? நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், நீங்க சொன்னீங்க அதுக்காக தான். ஆக்சுவலா இந்த படமே வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படம் தான். இந்த படம் நாங்க 3 பேர் தான் மெயினா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலா இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம யூஸ்வலா படங்கள்ல நிறைய விதமா பார்த்துருப்போம். காமெடியா பார்த்துருப்போம், இல்ல இன்டென்ஸா பார்த்துருப்போம், ஒரு த்ரில்லரா பார்த்தது இல்லை. ஆனா ரியலா நம்ம லைஃப்ல உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு த்ரில்லர் தான். திக்குன்னு இருக்கும். இப்போ கல்யாணம் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற மாதிரி. இப்போ லவ் டுடே பார்த்துருப்பீங்க, அதுல ஒரு ஃபோன் எடுத்து பார்த்ததுனால எவ்வளவு பிரச்சனை, அதுதான் இன்னைக்கு நடக்குது. எல்லா ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டாலே அங்க உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட இதே. லைக் எப்படி இவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட சொல்ல முடியாம தவிக்கிறாங்க, தப்பான இடத்துல நான் வந்துடுறேன், ஸோ வந்தா எப்படி இருக்கும், இதுதான் கதையோட இது. ஸோ நான் அதை தாண்டி இப்போ விஜய் சார் அஜித் சார் கூட பழகிருக்கேன்னு சொன்னது ரொம்ப பாசிட்டிவ் வேல சொன்னேன். நான் அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அது அஜித் சாரோட ரொம்ப பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நானுமே எல்லாரும் மாதிரி பார்த்த ஆட்கள். ஏன்னா எங்க அப்பா வந்து நான் சேலம்ல இருந்து வந்தேன், எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப வெறித்தனமான ஃபேன் எங்க அப்பா. இத்தனைக்கும் ஒரு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட். அவர் இப்படி ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு போற ஒரு ஃபேனா நானே பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்கேன். பட் அவரோட பழகும் போது ரொம்ப சராசரியான ஒரு, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு அந்த அவ்வளவு தூரம் ஒரு ஈக்குவலா ஒரு ட்ரீட் பண்ணாரு. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் அப்படி பாக்குறோம்ல, ஸோ அதெல்லாம் இல்லை. நானுமே ஒரு சராசரியான, எனக்கும் எல்லா அதை சொன்னார் அவரே, எனக்கும் எல்லா விதமான நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான், எதுவும் இல்லை. சோசியல் மீடியாவில் வந்து வர விஷயம்லாம் வந்து ஒரு ஆக்டர் பேசினா பெருசாக பேசும் பொருளாகும். ஏன்னா நீங்கள் கூட நடிச்சிருக்கீங்க சரிங்களா. நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா திறந்த உடனே பார்த்தீங்கன்னாவே அவர் சில பேர் திட்டுறாங்க, சில பேர் வந்து அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக ஒரு நல்ல மனிதராக பார்க்குறீங்க, அவரோட ஸ்டாண்டு ஓகேவா? யாரை பற்றி? விஜய் சாரை பற்றி. அதை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, அவரோட ஸ்டாண்டு பற்றி எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னோட ஸ்டாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா என்ன வந்து அவங்க பேசணும்னே அவசியம் கிடையாது என்கிட்டலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஆக்டர், நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாலே நான்லாம் இப்படி ஆயிடுவேன். அதை தாண்டி இப்போ அஜித் சார்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசினாரு தனியா. அவருக்கு அது அவசியமே கிடையாது. அவரை வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் பார்க்கணும்னு வெயிட் பண்றாங்கன்றது எனக்கு தெரியும்.
பட் ஒரு இன்சிடென்ட்ல கூப்பிட்டு அப்பாவை கூப்பிடு அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லி 1 hour கிட்ட என்கிட்ட பேசினாரு. ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுதான் நான் சொன்னேன். சார் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க சிவி சந்திரன் சார், சொல்லுங்க சார். நீங்க பேசுறப்ப சொன்னீங்க, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் மறைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறைக்கிறது தப்பு தானே, அவங்கள ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க, அவங்கள்ட்ட மறைக்கிறது ரொம்ப தப்பு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் காதலி வச்சிருக்கிறத மனைவி கிட்டையும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டையும் சொல்றது சரின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படமும் அதை வலியுறுத்ததுனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீங்க காதலி வச்சிருக்கிறத மனைவி கிட்டையும் மனைவி இருக்கிறத காதலி கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்ல சார், நான் அப்படி சொல்லல. கேக்குதா சார்? இல்ல சார், நான் அப்படி சொல்லல. இப்போ பாசிட்டிவ் வே சொல்றேன். இப்போ நம்ம யாருமே இங்க தப்பு பண்ணாத ஒரு ஆட்களே கிடையாது சார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு தப்பு பண்ணிருப்போம். அதை நம்மளுக்கு மனைவி காதலின்னு சொல்ல, நம்மளோட ஃப்ரெண்டு கிட்டே சில விஷயம் சொன்னா இது ரொம்ப தப்பா, இப்போ நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒரு இடத்துல சாப்பிட போயிருப்போம், இதை நம்ம சொன்னா தப்பா புரிஞ்சுப்பான்னு சொல்லி சில விஷயம் மறைப்போம். அது மறைக்கிறவன் தான் லைக் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் நம்ம நான் ரியல் லைஃப்ல பார்த்தது இல்லை சார். அவ்வளோ நல்லவங்கள படத்துலயும் அப்படிதான். நான் கொஞ்சம் கிரே ஷேட் தான். ஸோ ரொம்ப நல்லவனா இருந்தா அது கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுதான், நான் இப்படிதான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படிதான் இங்க எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் இப்போ சில விஷயங்கள் சொல்லி அதனால இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற நிலைமைக்கு போகுதுன்னா அதை ஒருத்தங்க சொல்றாங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இல்ல நீங்க சொல்றப்ப சொன்னீங்க நல்லா உதவி இருந்தாலும் உண்மையை சொல்லிடுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க சொல்றப்ப சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதை மறைக்கிறது, ஏன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா நம்ம பண்ற அயோக்கியத்தனத்தை அவங்களா தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும்ல நம்ம நிலைமை. இல்ல சார், நான் அயோக்கியத்தனத்தை மீன் பண்ணி சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைன்னு நினைச்சா சில விஷயங்கள் நம்மளே சாலிடா நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். இந்த விஷயம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டா வேணும்னு நினைச்சேன்னா இவர்கிட்ட இருந்து சரி நான் அது என்ன சொல்றது ரொம்ப அன்ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் சொல்றேன், இவருக்கு ஹார்ம் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லல, அதை அவங்களுக்கே சொல்லனாலும் என்னைக்கே ஒரு நாள் தெரிஞ்சிடும் சார். எதையுமே பெருசாலாம் மறைக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலே அப்படிதான், சில விஷயம் தெரியணும்னா அது போய் தெரிஞ்சிடும், மறைச்செல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. பட் அன்ஹார்ம்ஃபுல்லா சில ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைச்சோம்னா அதை சொல்ல மாட்டோம். பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் தேவை இல்லைன்னு தான் அர்த்தம். சார் ஹீரோயின் கொடுங்க. ஹீரோயின் மேடம், எல்லாருக்குமே இந்த ஃபுட்டு ட்ரெஸ்ஸு அவங்க எமோஷனல் எல்லாமே பர்சனல் தான். எமோஷனல் சண்டை பிரச்சனைலாம் எல்லாருக்கும் வர்றதும் ஓகே தான். இந்த படத்துல ஒரு எமோஷனலான சீன்ல தம் அடிக்க மாதிரி வருது. நாங்க ஜென்ஸ் தம் அடிச்சாலே ரொம்ப பாதிப்பு அப்படிங்கும். அந்த மாதிரி எல்லாரும் டென்ஷன்ல தம் அடிச்சா நாடு என்னதுக்காகும்? அடிக்க கூடாதுதான், ஆனா அது ஒரு கதாபாத்திரம், ரியாலிட்டி இல்ல. சோ அந்த கதாபாத்திரத்துல அவங்க சில பிரச்சனைகள் கோத்ரூ பண்றாங்க. சோ ஒரு ஆக்டரோட வேலையே அந்த ஒரு பாத்திரமா அதுக்கு உயிர் கொடுக்கறது தான். ஸோ நான் அதை அவ்வளோதான் அப்படிதான் பார்க்குறேன்னு தவிர நான் அதை ப்ரமோட்டோ பண்ணல. நான் ஒரு டீ டோட்டலர், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். என்னோட நடிப்புக்கு ஒரு தீனி மாதிரி தான் அந்த படம். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு இந்த படம் நடிச்சது, அவ்வளோதான். இந்த படம் பார்க்குற லவ்வர்ஸ் ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் எக்ஸ் லவ்வர்லாம் இந்த படம் பார்த்தா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்ன மெசேஜ் எடுத்துட்டு போவாங்க? இல்ல என்ன மெசேஜ் அப்படின்றது கிடையாது, இது சோஷியல் மெசேஜோ அந்த மாதிரி இல்ல. இப்போ ஒரு 3 பேர் ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரதுக்கு நடுவுல ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம நிறைய கோத்ரூ பண்ணுவோம் எமோஷனலா. அந்த எமோஷன்ஸை பத்தி தான் இந்த படம், இந்த ஜேர்னி. இது எல்லார் வாழ்க்கையிலயும் அப்படியே சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது, நடக்கவும் கூடாது, அந்த மாதிரி நடக்க கூடாது. பட் அந்த மாதிரி நடக்கும்போது எப்படி அவங்க அதுல இருந்து வெளியில மீண்டு வராங்க, அது ஒரு ஹீலிங் ஜேர்னியா தான் நான் பாக்குறேன். ஆனா வெளியில வரும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் சரி, ஹஸ்பண்டா தான் சொல்லி அவங்க சந்தோஷமா தான் வெளியில வருவாங்களே தவிர இது யாருக்கும் ஹர்ட்ஃபுல்லா இருக்காது. சார் டைரக்டர் சார், ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க. இது காதலை மீன் பண்ணி எக்ஸ் லவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இப்படி கொண்டு வந்திருக்கீங்க கதையில. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கதை என்ன சொல்ல போகுது? இந்த இன்னைக்கு 2K கிட்ஸ், அதாவது ஜென்சி கிட்ஸுக்கு இந்த கதை எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும்?
ஸோ இப்போ வந்து நம்ம லைஃப் வந்து நம்மளை பத்தியே தான் அப்படின்னு வந்து நம்ம இப்போ இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே இதை சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து ரொம்ப எல்லாமே நம்மனாலதான் நடக்குதோ, நான் செஞ்ச தப்புனாலதான் அது நடந்துச்சோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். இல்லைன்னா வந்து அது என்னாலதான் நடந்துச்சு அப்படின்னு பெருமை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இருக்கும்போது அது ஒரு ட்ராப் தான் ஆக்சுவலி. அந்த ட்ராப்ல இருந்து எப்படி வெளியில வருதுங்கிறது தான் படம். அது ஐ திங்க் அதுதான் வந்து பர்சனலா ஒவ்வொருத்தரும் இந்த எஸ்பெஷலி நீங்க சொன்ன ஜென்ரேஷன்ல இருந்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் தான் அவங்க எடுத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். Thank you. Without any further delay, I would like to start the event. So first, I would like to welcome DOP Vedaraman Sankaran sir onto the stage, please. Vaanga sir. Give them a round of applause, guys. Make some noise. அடுத்தபடியாக I would like to welcome music director Vaisak Somnath. And ஒரு படத்தோட முக்கியம் take your seat, sir. And அடுத்தபடியாக I would like to welcome the producer Venki Anand Shah sir. ஒரு படத்துக்கு முக்கியமா நிறைய பில்லர்ஸ் இருப்பாங்க, அதுவும் குறிப்பா ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தெம். அடுத்தபடியாக I would like to welcome actor Atul, சிபி சந்திரன், நிவேதிதா சதீஷ். எல்லாரும் சொல்ற மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் we have director and producer of O Butterfly movie Vijay Ranganathan sir onto the stage. So trailer, teaser and let's bro ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஃபோன் மட்டும் தூக்காம இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். All okay bro, set all okay. ஸோ நம்ம ட்ரெய்லர், டீசர் அண்ட் நம்ம ரிலிக்கல் வீடியோ எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்மளுக்கு விஷுவலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து டிஓபி வேதராமன் சங்கரன் சார் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். வாங்க சார். முதல்ல ஓப்பனிங் நீங்க தான் சார். ஸோ ஓ பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆனால் ஈஸியாக எடுத்துட்டோம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த பிளானிங் பை நம்ம டைரக்டர் விஜய் அண்ட் அவரோட டீம். ஆதர்ஷ் இல்லை, அவரோட பங்கு பயங்கரமான ஒரு பங்கு. அவர் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ தட்ஸ் இட். ஸோ சிக்ஸ்த் ஆடியோ வரலையா? ஸோ சிக்ஸ்த், ஸோ சத்தமாக சொல்கிறேன், சிக்ஸ்த் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை. ஹலோ, ஓகே. ஸோ சிக்ஸ்த் வந்து 6th March. ஓகே, 6th March. ஸோ 6th March வந்து எங்க படம் ரிலீஸ் ஆகுது, ஓ பட்டர்ஃப்ளை. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வாங்க, பாருங்க, த்ரில் ஆகுங்க. தேங்க்யூ சார். நிறைய பேர் சொல்ற மாதிரி தான், அவங்க பேச மாட்டாங்க, அவங்க படம் பேசும். அது மாதிரி சார் வந்து பேசுனது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்குது. March 6 அவங்களோட ஒர்க் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்தபடியாக I would like to welcome மியூசிக் டைரக்டர் வைசாக் சோம்நாத். பிஃபோர் தட் ஒரு படத்துக்கு பேக் போனே வந்து மியூசிக் தான், அது சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். டீசர் பார்த்தாச்சு, ஈவன் நம்ம ரிலிக்கல் வீடியோ பார்க்கும் போதுமே வந்துட்டு நம்மளுக்குள்ள வந்து நம்ம இப்போ கொண்டாந்து சொன்ன மாதிரி தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஸோ என்ன மாயம் பண்ணாரு தெரியல. ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் வெல்கம் வைசாக் சோம்நாத் சார் to give a குட்டி ஸ்பீச். ஹலோ, எல்லோருக்கும் நமஸ்காரம்.
என் பேர் வைஷாக் சோம்நாத். நான் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஐம் ஃப்ரம் கேரளா. இது என்னோட முதல் தமிழ் படம். ஏற்கனவே 2 மலையாளம் படம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வந்து இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் தான் இருந்தது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் அ கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ வென் 2024 வந்து when Vijay reached out to me and he said that he wants to bring me on board for the film. First few meetingsல வந்து விஜய் ஒரு ஆதர்ஷ் தான் இருந்தது. ஆதர்ஷ் இது இப்படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அந்த டைமில் வந்து I knew that I understood that he is pretty clear about what he wants for the film and he is pretty aware of what I have done, what I am capable of. ஸோ அதனால ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறதுக்கு. அண்ட் இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் லைக் அ வெரி பர்சனல் ஜேர்னி rather than a very commercial. அது படம் வந்து ரொம்ப கமர்ஷியலான ஸ்பேஸில் இருக்கு, பட் ஸ்டில் இட் ஃபீல்ஸ் லைக் அ வெரி பர்சனல் ஜேர்னி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த entire team, especially Vijay. This padam, this film is coming in theaters on 6th. So எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தடுத்து நிறைய படங்கள் இவங்களோட தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து வரும் நான் நம்புறோம். ஸோ ஷேர் a few words about the film, sir. ஆனந்த் சார். गुड इवनिंग एवरीबडी. नमस्कार. मुझे तमिल नहीं आता है तो मैं हिंदी में बताऊंगा. सॉरी फॉर दैट, आपको थोड़ा बेयर करना पड़ेगा. அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ சாருக்கு வந்து ஹிந்தி மட்டும்தான் பேசுவார், அதனால அவருக்காக இன்னைக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். फर्स्ट टाइम जब ये स्टोरी हमारे पास आई थी, हमको स्टोरी अच्छी लगी, कुछ डिफरेंट लगी थी स्टोरी, तो हम लोगों ने थोड़ा इंटरेस्ट लिया. फिर विजय से 1-2 बार इंटरेक्ट हुआ, जूम हुआ. तो एक चीज विजय का मुझे सबसे ज्यादा ये अच्छा लगा कि उन्होंने कभी भी मुझे ऐसा रोजी पिक्चर नहीं बताया कि ऐसा कर लेंगे वैसा कर लेंगे, बहुत पैसा कमा लेंगे, बहुत कुछ बड़ा हो जाएगा. वेरी सिंप्लिसिटी. एंड सेकंड थिंग, जब हम कुछ आगे बढ़े, जब बात बढ़ी कि उनके साथ अब मूवी बना रहे हैं, मैं कोदगिरी भी गया था शूटिंग देखने के लिए. तो वहां पे भी कभी भी ऐसा मतलब कोई शो शाइन ताम झाम ऐसा नहीं था. मतलब उसका क्लियर था कि इट इज इट, जो है वो है, यू चूज, आप डिसाइड करो. इफ यू इंटरेस्टेड, आपको सही लगता है तो ही आप आगे बढ़ना. और कोदगिरी में भी काफी चैलेंजेस थे, वेदर का, लोकल अथॉरिटीज, बट उससे जब भी बात होती थी विजय से तो मतलब उसका वो एटीट्यूड रहता था कि झुकेगा नहीं साला, कुछ भी हो जाए करेगा हम लोग तो. एंड थैंक्स फॉर निवेदिता, सीबी, अतुल, नासर सर, लक्ष्मी प्रिया, आप लोगों ने बहुत मेहनत किया है, बहुत डेडिकेशन है सबका. थैंक्स अ लॉट. एंड स्पेशली विजय, मतलब ये जितना भी अभी तक हुआ है मेरे एक्सपेक्टेशन से बहुत ज्यादा अच्छा है. म्यूजिक भी बहुत अच्छा है. थैंक्स अ लॉट. या थैंक यू. சார் பேசினது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சிம்பிளான ஹிந்தியில பேசிட்டாரு. புரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன். ஸோ விஜய் சார், த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம், ஃபர்ஸ்ட் டைம் சாருக்கு கதை வந்து நரேட் பண்ணப்ப கொண்டு வந்தப்ப இந்த மாதிரி ஒரு கதை பார்த்ததே இல்லை. அண்ட் ரொம்ப சிம்பிளிசிட்டியான ஒரு ஸ்டோரி லைன், சிம்பிளிசிட்டியான ஒரு பர்சன். அண்ட் பொதுவாகவே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்றப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெவல்ல பண்ணலாம், அதுல இருந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு தான் வந்து டெபியூட்டான்ஸ் வருவாங்க. ஆனா சார் அப்படி கிடையாது. ஒரு தரமான ஒரு படத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்தாரு. அண்ட் கோத்தகிரியில வந்து ஷூட் பண்றப்ப அந்த ஒரு ஆம்பியன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா மினிமலிஸ்டிக்கான ஒரு செட் ஒர்க்கோட படத்தையே முடிச்சு கொடுத்தாரு. அண்ட் படத்துல ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எல்லாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்றோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. एक चीज और कहना रह गया. मैंने विजय से एक बार डिस्कस किया था कि मेरा प्रोडक्शन हाउस स्टार्ट करना है, मैं ऑफिस के लिए जगह देख रहा हूँ बॉम्बे. तो उसका क्लियर था, आनंद भाई ये सब फालतू तामझाम और खर्चा मत करो, मूवी पे पैसा डालो, ये सब शो शाइन से कुछ नहीं होगा. एंड आई लाइक दैट. थैंक यू. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் ஆரம்பிக்க போறேன், இதுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் செட்டப்லாம் மும்பைல நம்ம போட்டு ரொம்ப வேற லெவலா ஒரு ப்ரெப்பரேஷனோட இருக்கணும்னு நான் கேட்டப்ப விஜய் சார் வந்து இதெல்லாம் வேண்டாம், ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம படத்துலயே அந்த காசு இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்னும் அவுட்புட் அண்ட் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாவே வரும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.
இப்போ ஆனந்த் ஷா சார் வந்து ஒரு சைட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்போ அடுத்தபடி ஐ லைக் டு வெல்கம் வெங்கி சார். ஸோ அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுவார். வாங்க சார். ஸோ லாஸ்ட் ஒரு வாரமாக ஆனந்தோட பேசி பேசி என்னோட ஹிந்தியை இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட மேடையில் நான் வந்து பேசுகிறேன் என்னோடய லைஃப்பில். அண்டு 4-5 வருஷம் முன்னாடி விஜய் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொன்னார். எனக்கு எதுக்கு சொன்னாருன்னு அப்போ புரியல. அப்புறம் நான் வந்து சரி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலாக ப்ரொடியூசர்னா இன்னமும் எனக்கு வந்து சுத்தமாக என்னன்னு அது ஓகே இதெல்லாம் பண்ண போல் இருக்கு அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். இப்போவும் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து அவர் ஒரு 35 வீடு தேடி இருப்பார் அந்த லொக்கேஷனுக்கு. அவருக்கு வந்து அந்த எதுவாக இருந்தாலும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு விஜய் வந்து முதல்லேருந்து அதில் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். ஸோ அந்த 35 வீடு தேடிட்டு இந்த ஒரு வீடு தான் எனக்கு வேணும், இது வந்து ஆனால் அந்த வீட்டோட ஓனர் வந்து படம் எடுக்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது ப்ரொடியூசர்னு என்ன பண்ணணும்னு. என்கிட்ட வந்து கேட்டார், அவர்கிட்ட போய் எப்படியாவது இந்த வீட்டை தேடி பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு. ஸோ அவர் வந்து கொச்சினில் இருக்கார். அவரை போய் தேடி பிடிச்சி 4-5 வாட்டி சொம்படிச்சு அவரை வந்து கரெக்டாக கூட்டு வந்து அவர் வந்து இந்த வீட்டில் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஹாரர் படம் எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாதுன்னு பல கண்டிஷன் போட்டார். ஸோ கடைசியில் அதை மேனேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஏதாவது சிம்பிளான ஒரு விஷயம்னா அவர் வந்து விஜய் மெசேஜ் அனுப்புவார், இந்த மாதம் எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு. ஆனால் அவர் கூப்பிட்டாருன்னு என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யாராவது ஒரு ஆக்டர் வந்து இன்னைக்கு செட்டுக்கு வரல, கால் ஷீட் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுன்னா நம்மளை கூப்பிட்டுருவாரு. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிஞ்சிடுச்சு 2 வருஷத்துல 3 வருஷத்துல ப்ரொடியூசர்னா என்னென்னு. ஆக்சுவலாக நான் 2-3 நாள் ஷூட்டிங் போயிருந்தேன். விஜய் வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட 103-102 டிகிரி காய்ச்சல் இருக்கும். ஆனால் அதோட வந்து அவர் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார் இந்த படத்தில். மோர் இம்பார்ட்டன்ட்லி இங்கே சில பேர் வந்து மேடையில் இருக்காங்க, இந்த ஆக்டர்ஸ் அண்ட் வேதா அண்ட் வைஷாக், கீழே மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 30-40 பேர் ஒரே இடத்துல இவ்வளவு ஒரு கோர்வையாக வந்து ஒர்க் பண்ணி நான் வந்து என்னோட எந்த பிஸ்னஸ்லையும் நான் பார்த்ததில்லை. இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி, ஒரு வெரி வெரி க்ளோஸ்லி நெட் டீமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் விஜயோட எஃபர்ட்காகவும் அவரோட க்ரியேட்டிவிட்டிக்காகவும் ஐ விஷ் திஸ் மூவி பிகம்ஸ் எ பிக் சக்ஸஸ். அண்ட் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் வந்து இப்போதான் ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் முதல் படத்துலேயே நடிக்கலாம் கற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. போடியம்லாம் பிடிக்காம மாசா இந்த பின்னாடி இருந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தீங்க சொன்னீங்க. அந்த ஒரு ஆரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டைல்லாம். ஸோ அடுத்தபடியாக நான் வந்து ஒரு நபரை கூப்பிட போறேன். அவர் வந்து ஆரம்பமே முதல் படமே இங்கே நான் தான் கிங் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாரு. அப்புறம் சுழல் 2 அப்படின்னு சொல்லி அவருடைய கதாபாத்திரம் மூலமா ஒரு சுழல் வந்தார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அடுத்து இப்ப ஓ பட்டர்ஃப்ளை, அடுத்து டிசி அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. சூஸியா இருந்தாலுமே செலக்டிவா இருந்தாலுமே மக்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு அதுல் ப்ரோ. அடுத்தடுத்து பெரிய சம்பவங்கள்லாம் பண்ண போறார் அப்படின்றது இதன் மூலியமா தெரியுது. லெட்ஸ் வெல்கம் அதுல் ப்ரோ to share a few words about the movie. ஐயோ, அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அதுல். நான் ஓ பட்டர்ஃப்ளை படத்துல அர்ஜுன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கு. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விஜய்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் இல்லைன்னா எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அவர் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் படம் பண்ண போறேன், நான் ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அனுப்புறேன், அது படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படிச்சுட்டு எனக்கு முடிக்கும் போது இந்த கதை எப்படி முடிய போகுது அப்படின்ற ஆர்வம் ரொம்ப எனக்கு இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாரு. அது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்னை செலக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாரு. எனக்கு ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டு இது ஒரு பயங்கரமான ஸ்டோரியா இருந்துச்சு. இதுல எப்படியாச்சும் நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருந்துச்சு. ஏன்னா இதுல நிறைய பணமும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னும் போது நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் நான் வந்து ஃப்ரீயா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த மாதிரி இதில் பண்ண முடியாது, இதில் கொஞ்சம் சீரியஸாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பும் இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னை வந்து நான் ஒரு புது நபர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு.
ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இன்க்ளூடிங் விஜய், ஆனந்த், வெங்கி எல்லாருமே வந்து என்ன நம்பி இந்த ரோல் கொடுத்தது வந்துட்டு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நம்பி. அதனால அந்த பொறுப்பும் ஆடடா ரொம்ப இருந்துச்சு. என்னோட கோ ஆக்டர்ஸ் நிவேதிதா, சிபி ப்ரோ, பயங்கர ஜாலியாக இருந்துச்சு செட்டில். நீங்கள் இதில் பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஆனால் வந்து பின்னாடி வந்து எவ்வளோ சில்மிஷங்கள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸாக வந்து நிவேதிதா வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ட்ரெய்லரில் டீசரில் பார்த்தது வந்து ரொம்ப கம்மி. அது இன்னும் படத்தில் இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் சிபி ப்ரோ வந்து அவர் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எசன்ஸ் வந்து அவரோட ரோலுக்கு கொடுத்துருக்காரு. அது படத்தையே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருச்சு. அண்ட் எங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங், ரிஹர்சல்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நாசர் சார், நான் சொல்லவே தேவையில்ல, அவர் ஒரு லெஜெண்ட். அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதே ஒரு பெரிய இதுவாக பார்க்குறேன், ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அவரோட நாலேஜை பற்றி. அண்ட் அவர் ரொம்ப ஒரு டீப்பான பர்சன். அவர் ஒரு ஆக்டிங் லெஜெண்ட். அதெல்லாம் தாண்டி நான் அவர் வந்து ஒரு கியூட்டா சார்மிங்கான ஒரு ஆளாக பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப எங்களோட சேர்ந்து அவரோட எனர்ஜியும் பயங்கர ஹையா இருந்துச்சு செட்ல. எல்லாரையும் அப்படியே கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படிதான் இருந்தாரு. அண்ட் கீதா கைலாசம் மேமும் அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. அவங்க கிட்ட நான் அவங்களோட நட்சத்திரம் நகர்கிறது பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் ரொம்ப நிறைய பேசிட்டு இருந்தேன் அவங்களோட. அண்ட் லக்ஷ்மி பிரியா அவங்களோட எனக்கு அவ்வளோ சீன்ஸ் இல்லை. ஆனா வந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் டெக்னிக்கல் டீம், வேதா, ஐ மீன் டிஓபி வேதா, மியூசிக் வைஜாக், எல்லாம் ப்ரொடக்ஷன் டிசைனர் சரண்யா, டிஐ, சவுண்ட் டிசைன், சவுண்ட் மிக்ஸ், இது எல்லாமே அவங்களோட இந்த வேர்ல்டை வந்து ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க மியூசிக்கும் கேட்டு 2 சாங் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்தையுமே இன்னும் நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்கு இதுல. இந்த 24 கிராஃப்டையும் வந்துட்டு ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான சினிமாவை கொடுத்துருக்காரு விஜய். கண்டிப்பா நீங்க வந்து மார்ச் 6 இந்த படத்தை பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எங்களை மாதிரி ஒரு புது டீம் எல்லாருமே இதுல வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு பெருசா வந்து பண்ணணும்னு ஒரு ஆசையோட வந்து பண்ணியிருக்கோம். ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் இல்லாம எங்களால வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாது. உங்களோட எழுத்துக்கள் தான் எங்களை வந்துட்டு எடுத்துட்டு போகும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேச ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. கண்டிப்பாக ஆஃப்டர் ரிலீஸ், போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பேசப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிறைய ஒரு எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், நடிப்பு பயங்கரமாக காமிச்சிருக்கீங்க. அந்த ஒரு பெட் சீன் இருக்குது, அதை நான் பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது. அது தேட்டரில் உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஆக்டிங்க்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன்னா, தமிழ் திரைப்பட உலகில் புதிய தலைமுறை நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறார். இயல்பான நடிப்பு, நம்பிக்கையூட்டும் திரைநடை மற்றும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதன் மூலமா தொடர்ந்து பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிப்பில் புதுமையை வெளிப்படுத்தி வருகிறார். எதிர்காலத்துல இவர் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க போறார். லெட்ஸ் வெல்கம் சிபி சந்திரன் ப்ரோ டு ஷேர் a few words about the movie. ஹலோ, வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வடபழனியில் வந்து பல ஆஃபீஸில் வந்து நான் ஃபோட்டோ கொடுத்து நடிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு நான் தேடி இருக்கிறேன். ஸோ எனக்கு எப்போயாச்சும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி நடுங்கும் இல்லை என்ன பேசுறதுன்னு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசணும்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசும்போதே தெரிஞ்சு, யாருமே ஒரு யூஸ்வலாக பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு ஜென்ரிக்காக ஒரு யூஸ்வலாக படத்தில் பேசாத மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஸ்வலாக வந்து நம்ம காமெடி பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக இப்போ அர்ஜுன் ரெட்டி,
இப்போ சேது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம், இன்டென்ஸான மூவிஸ். பட் இது வந்து ஒரு த்ரில்லர். நல்லா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு த்ரில்லர் தான். நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்திருப்போம், லவ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ட்னர்ட்ட இருந்து கண்டிப்பா மறைச்சிருப்போம். அது எல்லாருமே கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல பண்ணியிருப்போம். ஏன்னா இங்க யாருமே ரொம்ப நல்லவரும் கிடையாது, ரொம்ப கெட்டவரும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்போம். அது அவங்க நல்லதுக்காகவும் இருக்கலாம், நம்ம நல்லதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மறைக்கும் போது அந்த ஒரு திக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐயோ இது இப்படி நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ, இல்லை இந்த மெசேஜை படிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த த்ரில்லிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க த்ரில்லர் வந்து என்னதான் மர்டர் மிஸ்ட்ரி இல்லை வேற எந்த மாதிரி படத்துலையுமே வராது. அது வந்து இது ஃபர்ஸ்ட் ஒரு நியூ கைண்ட் இந்த படம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்ஸை வந்து பத்தி பேசியிருக்காங்க. நம்மளே பார்ப்போம், இப்போ இந்த மெசேஜை யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், நம்ம லைஃபே காலின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஹஸ்பண்ட், நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு ஹஸ்பண்ட்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்க என்ன நடக்குதுன்றது தான் கதை. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் நிறைய விஷயங்கள் பத்தி ஆக்சுவலா பேசுது. ஆக்சுவலா நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூஸ் அண்ட் மீடியா எடுத்தா இப்போ ஓப்பன் பண்ணா எல்லாருக்குமே தெரியும் டிவோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது கண்டிப்பா. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே யாரையுமே பிடிச்சலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோம்னாலே அவங்க நம்மளுக்கு தேவைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனாலதான் நம்ம வந்து ஒரு பயத்துல இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு நினைச்சோன்னா ஓப்பனா பண்ணிடுவோம். அது யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அது கல்யாணம் ஆயிருந்தாலும், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, நான் என்னன்னாலும் பண்ணுவேன் நினைச்சா அந்த ரிலேஷன்ஷிப் மேல அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சாதான் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று வந்து நான் வந்து ஹோல்ட் பண்றேன், என் பாஸ்ட்ல உள்ளதோ இல்லை ப்ரெசென்ட்ல உள்ளதையோ ஹோல்ட் பண்றேன்னு நினைச்சாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. பட் இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. அப்படி மறைக்கிறது தப்பு தான். பட் எவ்வளோ ஹானஸ்டா இருந்தால் அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அதை வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்துட்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த தப்பெல்லாம் மறைச்சு ஒரு விஷயத்துல வந்து நம்ம நிற்கிறோம். அது வந்து நிறைய டைம் பேக் ஃபயரும் ஆகும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் இப்போ எஸ்பெஷலாக இப்போ இந்த சினிமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டிவோர்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கு. அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இப்போ ஏன்னா நான் வந்தேன்னா, நான் இப்போ இங்கே வரும்போது என்ன ஏதுன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு ஒரு பிளைண்டாக தான் வந்தேன். அதனால தான் இங்கே வரவே முடிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப யோசிச்சா இந்த ஃபீல்டில் வரவே முடியாது. அந்த கஷ்டம் ரொம்பவே அதிகம். இப்போ மென்டல் ஹெல்த்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசணும். இதை நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லையும் பேசியிருந்தேன். பட் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலைன்றது டெய்லிலாம் இருக்காது. இப்போ நான் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோஸ் கிட்ட வந்தேன் பிரசாத்துக்கு. ஒரு இது அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இங்கே வரத்துக்கு. ஆனால் நான் படம் நடித்தது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. நான் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லலை. கொஞ்சம் அப்கமிங்கில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 50-60 நாள் தான் வேலை இருக்கும். இல்லை பெரிய ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னாலும், இப்போ விஜய் சார், அஜித் சார் மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அவங்க ஒரு படம் நடிப்பாங்க வருஷத்துக்கு, அவங்களுக்கு ஒரு 120 நாள் தான் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 100 நாள் இருக்கும். மீதி 200-300 நாள் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கணும். அந்த 300 நாள் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அந்த மென்டல் ஹெல்த்னால. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பல பிரச்சனை இருக்கும், காசு வராது, 9 to 5 ஜாப் மாதிரி இது கிடையாது சினிமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்குமே இங்கே நடக்கிறது தான். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி இங்கே நம்ம நினச்சிருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம அந்த 60 நாளுக்கு வேலை பண்ணுறதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 300 நாள் இது சொல்கிறது வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ ஒருத்தரோட ஒரு சைடை பார்ப்போம், லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை அந்த தப்புலேருந்து அவங்க ஏதோ நடக்குது அப்படின்றத ஒரு சைடு பார்ப்போம். பட் நம்ம இன்னொருத்தரோட சைடையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்பத்தின்ற விஷயம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நம்மளோட பீஸ்க்காக.
ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை மட்டுமே சொல்லாம அவர் ஏன் பண்ணாரு, என்ன எதனால நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சே சொல்றேன், இப்போ நான் ஒரு படத்துல போயிட்டு ஃபுல்லா ஆடிஷன்லாம் பண்ணி செலக்ட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து அந்த படம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, எனக்கு பயங்கரமா கோவம் வரும். நான் என்னோட பிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போய் பண்ணுவேன். ஏன்னா அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போவேன், டிராவல் பண்ணுவேன், அதை வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம அவங்கள பத்தி யோசிச்சோம்னா, ஐயோ இது அவங்க வேணும்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கூட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸா இருந்திருக்கும், இல்லை நம்மளோட பெட்டரா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ்க்காக நம்ம இதெல்லாம் யோசிச்சோம்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியா இருக்கும். இன்னொன்று அவங்களையும் நம்ம ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவ்ல பார்க்க மாட்டோம். ஸோ இந்த எம்பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. லைக் இப்போ நம்ம டக்கு டக்குன்னு கை நீட்டி சொல்லிடுறோம், இவன் தப்பு அவன் தப்பு, இவரோட ஃபேமிலி சரியில்லை, அவரோட ஃபேமிலி சரியில்லை, இவர் சரியா பார்த்துக்கல, அவங்க சரி. பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் அவங்க மற்றவங்களோட ஒரு சைடையும் பார்த்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பீஸ் வந்து கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கறதுனால. அதெல்லாம் தாண்டி இப்போ நான் படத்தை பத்தி பேசும்போது ஆக்சுவலாக அந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த படமே. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்குது. நம்ம ஓவரால் பர்சனல் லைஃப்லயும் சரி, மீடியாலையும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருக்கு. நம்ம அதை பத்தி ஒரு வீடியோ போட்டாவோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி பேசினாவோ ரொம்ப நிறைய ஒரு ட்ராக்ஷன் வருது. இந்த படத்துல என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா வரேன். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். பட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி எக்ஸ் எல்லார் லைஃப்லயுமே இருந்திருக்கும். இப்போ நீங்க ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இருந்திருப்பாங்க. அது பிரச்சனையே கிடையாது, அதுல எந்த தப்புமே கிடையாது. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது தான், ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம முன்னேறி அடுத்ததுக்கு போறோம்னு. பட் எங்க அந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். அப்போ வந்து ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை நடக்கும்போது ஒரு கம்பேரிசன் ஒரு ஃபேக்டர் வருது. எப்படின்னா, அங்க இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், அவன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டான், இப்படின்றத அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தியோ சொல்லும் போது அந்த கரண்டா இருக்கிறவங்களுக்கு மைண்ட் வந்து உடஞ்சிரும். ஏன்னா என்னைக்குமே அந்த கம்பேரிசன் வந்து நம்ம பண்ணவே கூடாது. அப்படி அங்க இருக்கும்போது ஜாலி அப்படி இருந்தா அது எக்ஸே கிடையாது, அதை விட்டுட்டு போயிடணும். அதனாலதான் இங்க பல பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் பர்சனலா நடந்திருக்குது. நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் இருக்கிறேனே, அப்புறம் இதுக்கு அந்த எக்ஸை பத்தி அப்ப அவங்க கூட போய் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு கோபமும் வரும், ஒரு இதுவும் வரும். இந்த கம்பேரிசன் ஏன் சொல்றேன்னா, இந்த கம்பேரிசன் ஒண்ணு மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும், இல்லை நம்மளே நம்மளை அஃபெக்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்போ எப்படி பார்த்தாலுமே ஒருத்தரோட ஒருத்தர் பெட்டரா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறேன்னா கண்டிப்பா என்னோட இன்னொரு ப்ரொஃபைல் ரொம்ப பெட்டரா இருக்கும். இதை நான் மென்டல் ஹெல்த்தோட சொல்றேன். இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 hours 6 hours சோஷியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு ஃபாலோயிங் வரும், ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பயங்கர போஸ்ட் வரும், ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய ஸ்டார் ஆவாரு. அது தப்பே கிடையாது. மக்களுக்கு யாரை எப்போ பிடிக்கும்னு சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு எப்போ பிடிச்சாலுமே நம்ம ஏத்துக்கணும். ஸோ இந்த கம்பேர் பண்ணி நான் அவனோட பெட்டரா தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் வரமாட்டேங்குது, இல்லை அவன்லாம் ஒரு ஆளா, அவன் எதுக்கு இவ்வளோ பெரிய ஆள் ஆறான், இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளையும் கெடுத்துப்போம், கூட இருக்கவங்களையும் கெடுத்துப்போம் அந்த ஒரு கோவத்துல. ஸோ இது எல்லாத்தையுமே ஏன் எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா, இந்த சுச்சுவேஷன்லாம் நானும் இருந்திருக்கிறேன், நானும் இப்படி யோசிச்சிருக்கிறேன். என்னோட லைஃபும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்குது. அப்புறம் யோசிச்சேன், இதெல்லாம் எதுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம், நம்மளோட தட்டில் இருக்கிற சோறை யாருமே சாப்பிட முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தன் தட்டில் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட்டு போறான், நம்ம கெப்பாசிட்டி இவ்வளவுதான், இது சாப்பிட்டா போதுன்ற மாதிரி ஒரு ஜோன்ல தான் இப்போ வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்துல வந்து ரிலேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ரிலேஷன்ஷிப், மென்டல் ஹெல்த், ஸோ எல்லாத்த பத்தியுமே பேசுது. இதுக்கு பெருசா ஒரு சொல்யூஷன்லாம் நம்ம கொடுக்கல, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான். பட் எல்லாத்தையும் ஒரு ஹியூமனைஸ் பண்ணணும். இப்போ 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஒரு 2வது நாள்ல வந்து எனக்கு இந்த புருஷனை பிடிக்கல, இல்லை இந்த ஒய்ஃபை பிடிக்கலன்னா இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கலாமே, என்ன இப்போ வந்து சொல்றேன்னு கேட்கறது ஈஸி. பட் அதை கேட்கறதையும் கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா பெட்டர். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறாங்களோ இப்போ யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோணி இருக்குது இல்லை, அது அட்லீஸ்ட் சொல்றாங்களே. சில பேர் சொல்லாம கொள்ளாம போய் ஏதோ பண்றாங்க, பட் அந்த சொல்றதை வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்றது தான் இந்த படத்துல ஒரு மெயின் இது. ஏன்னா இந்த டாபிக் நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஆமா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணியா அப்படின்ற மாதிரி போயிடும். தெரிஞ்சாலும் ஓகே, ஏதோ ஒரு மொமெண்ட்ல அவங்களுக்கு வந்து அது செட் ஆகல, இல்லை பிடிக்கல, சரி யோசி கேளு,
அவனை கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியல, இப்போ அவன் பெரிய சைக்கோவா இருக்கிறான், என்ன பண்றது? ஸோ அந்த அந்த சைக்கோ கூடயே வாழ முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சின்ன வயசுல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். எங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சண்டை டெய்லி நடக்கும். நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பாத்திரம்லாம் உடையும், ஃபுல்லா வந்து அடிச்சுட்டு அந்த ஒய்ஃப் போட்டு இது பண்ணுவோம். நான் யோசிப்பேன், டெய்லி என்னடா இப்படி நடக்குது, எப்படா இந்த மனுஷன் இந்த இவங்களோட இவ்வளவு நாள் இருக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இன்னைக்கு தேதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொஞ்சம் செட் ஆகனா சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. அந்த விதத்துல நம்ம ரொம்பவே மாறி இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணா நல்லது அப்படின்றது எனக்கு தோணுது. இதை தாண்டி இப்போ நம்ம பேஷன் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை நோக்கி கொஞ்சம் ஓடிட்டே இருந்தோம்னா இது எல்லாமே மறந்துடும்னு தோணுது. இதை நான் நிறைய ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் விஜய் சாரோட மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அப்புறம் அஜித் சாரோட துணிவு பண்ணியிருக்கேன். அந்த டைம் நிறைய பர்சனலாக பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ஒரு ஹியூமனாக இருக்காங்க. ஒரு நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க பண்ற எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு வேற மாதிரி நம்ம வந்து அவங்களும் சாதாரண மனுஷங்கன்றது எனக்கு வந்து அப்பதான் புரிஞ்சு. ஏன்னா நானுமே அப்படிதான் பார்த்தேன். எங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அஜித் சார் ஃபேனு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அட்டகாசம் படத்துக்குலாம் கணபதி ராம் தியேட்டர்ல அந்த கதவை உடச்சிட்டு போயிருக்கோம். அப்படி பார்த்தவரை வந்து நம்ம நேர்ல பார்க்கும்போது இல்லை பேசும்போது அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷங்க தான், அவங்களுக்கும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆசைகள்லாம் இருக்குது, ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே எனக்கு அங்க பழகும்போது தான் புரிஞ்சுச்சு. ஸோ இது ஸ்டார்ஸ்ன்றதுனால அவங்க ரொம்ப இவங்க எப்படா இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி இல்லாம இவங்களும் மனுஷங்க, அவங்களுக்கும் நல்லதும் இருக்கும் கெட்ட சைடும் இருக்கும். ஸோ தேர் ஆல்சோ ஹியூமன்ஸ். அந்த ஒரு ஜோன் வந்து எனக்கு புரிஞ்சுச்சு. ஸோ இது எனக்கு என்ன ஏன்னு தெரியல, இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நிறையா மீடியா இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படமும் அதை பற்றி பேசுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து இந்த டைமுக்கு ரொம்ப ஒரு நல்ல படமாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் த்ரில்லர்ன்றது ஒரு புது ஜானராக இருக்கும். ப்ளஸ் டேரக்டர் சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் சின்ன சின்ன படங்கள் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி வந்ததுலேருந்தே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துலையும் உங்கள் சப்போர்ட் தேவை. இதை அப்படியே இக்னோர் பண்ணிடாம ஒரு ரிவ்யூஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக ரிவ்யூஸ் போடுங்க. வியூஸ் வருதுன்றதுக்காக இல்லை அதுக்காக நம்ம, ஏன்னா நானே பார்த்தேன் நிறைய படத்துக்கு ரிவ்யூஸே வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் ரிவ்யூஸ் இருந்தால் போடுங்க, நல்லதோ கெட்டதோ போடுங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து வந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். இப்போ நான் பேசினதா இருக்கட்டும், இல்லை இந்த படத்தில் பேசின கருத்தாக இருக்கட்டும், அது உங்களுக்கு தப்பாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ரைட்டாக இருக்கலாம். ஸோ பட் அந்த டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அட்லீஸ்ட் பேசவா செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்லாம் வரணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த படம் காசு எடுக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நல்ல படம் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு இக்னோர் பண்ணிடாம ஒரு ஒரு பேச்சாச்சு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிகினிங்கா இருக்கும். என் கூட நடிச்சவங்க நிவேதா, அத்துல் எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ். அவங்களுக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாசர் சாரோட நடிச்சது நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ப்ளஸ் லக்ஷ்மி பிரியா, கீதா மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சீக்கிரமே இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சிபி ப்ரோ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க அபவுட் ரிலேஷன்ஷிப், எக்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங், அதுக்கப்புறம் தளபதி, எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசுனீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட். அடுத்தபடியாக நான் கூப்பிட போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்கி வரும் திறமையான நடிகை. இயல்பான நடிப்பு, எளிமையான தோற்றம் மற்றும் உணர்ச்சிகளை நுணுக்கமாக வெளிப்படுத்தும் திறன் ஆகியவற்றால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார். தமிழ் திரையுலகில் வலுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ள நிவேதிதா சதீஷ். தமிழ் திரையுலகில் வலுவான அடையாளத்தை உருவாக்கியுள்ள நிவேதிதா சதீஷ் எதிர்காலத்துல இதே மாதிரி பல சிறந்த படைப்புகள் நடிக்க போறாங்க. அதுல ஓ பட்டர்ஃப்ளைம் ஒன்று. So, I warmly welcome Nivedita Satish to share a few words about the film. வாவ், என் ஸ்பீச் எல்லாம் மறந்துட்டேன் அவர் பேசுனதை கேட்டு. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிஜமாலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கு எனக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறது. ஓ பட்டர்ஃப்ளை, கேப்டன் மில்லர் படம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபிலிம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் அந்த படத்துக்காக போட்ட உழைப்பு எல்லாமே நிறைய லேர்னிங் இருந்தது.
பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து என்னோட விஷ் வந்து கிராண்ட் ஆகலன்னு தோணுச்சு அந்த டைம்ல. ஸோ அப்போ ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ ஃபேஸ், மேபி திஸ் ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஃபார் மீ, மேபி நம்ம வேற ஏதாவது பண்ணலாமே லைஃப்ல, வை ஆர் வி வேஸ்டிங் டைம்ன்ற மாதிரி ஒரு டிப்ரெசிங்கான ஒரு ஃபேஸ் தான் அது. ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு யோசிக்கும் போது தான் விஜய் சார் ரீச்ட் அவுட் டு மீ. அப்போதான் ஹோ பட்டர்ஃப்ளை என் லைஃப்ல வந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் இது வரைக்கும் நான் கேட்டதுலேயே, ரொம்ப அருமையான ஒரு நரேஷன். ரொம்ப கஷ்டம் அந்த நரேஷன் சொல்றதுக்கே, ஆனால் அவ்வளோ அழகா அந்த நரேஷன் சொன்னாரு. அண்ட் அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கேரக்டர். நான் என் லைஃப்ல அந்த டைம்ல இருந்த சுச்சுவேஷனும் இந்த கேரக்டர் எனக்கு வந்த டைமிங்கும் பயங்கரமா அலைன் ஆச்சு. ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்ஸ் நிறைய ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆல் வி ஹேட். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ளைட் ஏறி எல்லாரும் கிளம்பி செட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஐ வென்ட் த்ரூ அ மேஜர் சர்ஜரி. அந்த டைம்ல வந்து அகெயின் டு ஐ ஹாவ் டு ரியலி டூ திஸ்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின். பட் அந்த டைம்ல எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, இன்னமும் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து காம்ப்ளெக்ஷன் பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க, டஸ்கி டோன் பத்தி பேசுறாங்க. இன்னும் நிறைய படங்கள்ல வந்து நிறைய ஹைரார்கி இருக்கு. அது எதுவுமே கிடையாது இந்த டீம்ல. அதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். பட் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த டைம்ல அவங்க எவ்வளவோ பெரிய ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஷூட் போயிருக்கலாம். பட் எனக்காக வெயிட் பண்ணி அந்த டேட்ஸை வந்து புஷ் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஹாஸ்பிட்டல்ல தே டோல் மீ 2 months ஆச்சு ஐ நீட் டு டேக் ரெஸ்ட். பட் இவங்க எனக்காக பண்ணனால 10 நாள் ஐ வெண்ட் பேக் டு செட். பட் அதுக்கு நான் என்னைக்குமே கிரேட்ஃபுல்லா இருப்பேன். டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ், டு மை டைரக்டர். It's a lot to do for someone like that who's new to this industry. And படம் இது ரொம்ப புது ஜான்ரா. இந்த மாதிரி ரெஃபரன்சஸே இல்லை இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸா அமையணுன்றது தான் வந்து என்னோட விஷ் ஆக்சுவலி. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் இந்த படம். த்ரில்லர் அதெல்லாம் தாண்டி நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்கு இதுல. சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பத்தி, நம்ம எல்லாரும் லைஃப்ல கோ த்ரூ பண்ற நிறைய எமோஷன்ஸ் லைக் கில்ட், ரிக்ரெட், புரோக்கன் ஹார்ட், இது எல்லாத்தையும் பத்தி அந்த படத்துல வந்து பேசியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் ஜேர்னி இருக்கும் இதுல. எவ்வளவுதான் வந்து டெரரைசிங்காவோ ஹாரராவோ த்ரில்லர் மாதிரி இருந்தாலும், படம் முடிஞ்சு நீங்க எல்லாம் வெளியில வரும்போது மனசார ஒரு ஸ்மைலோட வருவீங்கன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்கு இந்த படத்துல டெஃபினட்டா. ஸ்பீக்கிங் அபவுட் அதுல், சிபி, amazing actors. I found 2 amazing friends. It was such a pleasure working with both of them. அதுல் வந்து ஒரு phenomenal performer actually. அவர் ஒரு சின்ன ரோல் வந்து ஆக்சுவலி கேப்டன் மில்லர்லயே பண்ணியிருந்தாரு. பட் இட் didn't come out. பட் இந்த படத்துல வந்து அவர் என் கூட நடிக்க வரும்போது, நாங்க நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவருக்குள்ள எவ்வளோ ஒரு டெப்த் இருக்கு. அண்ட் வாட் அ லாங் ஜேர்னி ஹீஸ் ஹேட் இன் திஸ் ப்ரொஃபஷன். இட்ஸ் நாட் தட் ஈஸி இந்த ப்ரொஃபஷன்ல டு பி கிரியேட்டிங் அ known space for you. So all the best Atul, do well. And Sibi, very very sorted guy. I wish you all the best Sibi. You have a lot, நிறைய அவருக்கு he has a lot of good intention. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஐ ஹோப் ஆல் ஆஃப் தட் ஹேப்பன்ஸ் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் விஜய், எவ்வளோ சொன்னாலும் நன்றிகள் பத்தவே பத்தாது. நான் என்னைக்குமே அவர்கிட்ட என்ன சொல்வேன்னா, சினிமா உங்களை வந்து கெடுத்துடக்கூடாது, என்னைக்குமே இதே மாதிரி இருங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரேரா அமைவாங்க லைஃப்ல. ஆக்சுவலி இந்த படம் செட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு ஆக்சுவலி. இப்போ 10 years ஆகுது. ரொம்ப சூஸ் பண்ணியிருக்கேன். 10 yearsல இது ஒரு என்னோட 10th ப்ராஜெக்ட். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. ஒரு என்னோட பியர்ஸோட, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கிரியேட்டிவ் கொலாபரேஷன் மாதிரி இருந்தது. எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இவங்க பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் கிடையாது. ஏடிஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே சரிசமமாக இருந்து கிரியேட் பண்ணோம். அது அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி நிறைய பேரோட எனக்கு ஒர்க் பண்ணணும் திருப்பி ஆசை, அந்த ஹோப் வந்து இந்த படம் மூலியமா எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சமீப காலமாக நிறைய சின்ன படங்களுக்கு
உங்களோட எழுத்துனாலையும் உங்களோட வார்த்தைகள்னாலையும் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க வந்து உங்க வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ வைஷாக் இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல 100% ஒரு பெரிய இடத்துல இருப்பாரு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அவரோட மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்துலயே என்னோட ரொம்ப ஃபேவரட்னா அந்த பட்டர்ஃப்ளை தீம் தான். அது கேட்கும்போது ஏதோ அந்த மனசு சம்திங் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு மேஜிக் இருக்கு அந்த தீம்ல. ஸோ அமேசிங் வைசாக். நான் இப்போதான் வந்து எல்லா பாட்டும் கேட்டேன். ஸோ யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த ஃபிலிம். March 6 தியேட்டர்ல வருது. தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க. தியேட்டருக்காகவே பண்ண படம் இது. சிங் சவுண்ட்ல பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த ரூம்லயே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காகவே சிங் சவுண்ட்ல நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ நிவேதிதா சதீஷ். அண்ட் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அவங்க சொன்னாங்க. படத்துல வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து நரேஷன் வந்து ரொம்ப டஃப்பான விஷயம், ஆனால் விஜய் அவர்கள் வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இவரை வந்து அடுத்தபடியாக நம்ம கூப்பிடப்படுறது டேரக்டர் மட்டும் தான். அது மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு பின்னால நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஆனால் முக்கியமான 2 விஷயம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் இந்த 2 ரோலையுமே ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஈஸியாக புல் பண்ணியிருக்காரு. கூடவே ரிலீசஸ் கூட நான் ஒரு பாட்டோட ரிலீசஸ் கூட பார்த்தேன். கார்த்திக் நேத்தா பேர் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் பக்கத்தில் போட்டால் இவருடைய பேரும் இருக்கு. நிறைய இன்னும் 24 hours எல்லாமே பண்ணுவீங்களா சார்? இல்லை ஓகே. ஸோ அடுத்தபடி ஐ வுட் லைக் டு வெல்கம் தி டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் விஜய் ரங்கநாதன் சார் டு ஷேர் a few words about the movie. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு. கொஞ்சம் நான் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன் எப்படி பேச போகிறேன்னு. பட்டு எல்லாரும் அவங்களோட ஸ்டைலில் வந்து பேசி எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் தட். நான் வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஃபைனான்ஸ் துறையில் ஒரு 12 வருஷம் இருந்தேன். சினிமாவுக்கு வந்ததுக்கான மெயின் காரணம் வந்து சின்ன வயசுலேருந்தே அஃப்கோர்ஸ் ஒரு ஈடுபாடு உண்டு. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என் அம்மா அப்பா இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே பயங்கர தீவிரமான சினிமா பக்தர்கள். அதுலேருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ ஃபைனான்ஸ்லேருந்து நான் வெளியில் வந்தபோது எனக்கு சினிமா வந்து ஏதாவது தனித்துவமாக பண்ணணும், பிரத்யேகமாக நான் மட்டுமே பண்ண முடிகிற மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதுதான் என்னோட ஆசையாக இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான அவகாசம் தான் இந்த 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் ஒரு 3 வருஷமாக நாங்கள் பண்ணி திரைக்கு வரப்போகுது. இந்த கதையை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 2019-20 எழுதிட்டு அதுக்கப்புறம் சரியாக வராமல் 2023 வந்து என்னோட கோரைட்டர் ஹரீஷ் அவரும் இருக்காரு, அவரோட சேர்ந்து நாங்கள் முடிச்சுட்டு அதை வந்து மவுண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ப்ரொடியூசர்ஸ் தேடி அலைஞ்சோம், ஆக்டர்ஸ் தேடி அலைஞ்சோம். ஒரு விஷயம் அப்போ ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. இது வந்து நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுற இந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுது. இது வந்து தட் வாஸ் த மெயின், அது என்ன சொல்கிறது, அட்ராக்ஷன். இந்த படம் பண்ணுறதுக்கான அட்ராக்ஷனாகவும் இருந்தது, பண்ணுறதுக்கான பெரிய அப்டக்கிளாகவும் அதே தான் இருந்தது. ஸோ அதை பண்ணுறதுக்கான இந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த படம் மாதிரி இது அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி வந்து அவங்களால ஒரு ரெஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த மாதிரி இந்த கதை இல்லாத போது நாங்களே ப்ரொடியூசர்ஸ் ஆக வேண்டியதாக போயிடுச்சு. இதுதான் வந்து ஸோ யூனிக்கான ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரணும்னா நீங்களா ஒரு ப்ரொடியூசர் ஆனால் தான் ஒரே வழின்றது தான். நாங்கள் வந்து பல வருஷங்கள் இதை ட்ரை பண்ணி இதை எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணி நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம். ஆனால் அது வந்து அவ்வளோ ஈஸியாக அமையலை. ஸோ இதுக்கு பல காரணிகள் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 2-3 பேர் நான் முக்கியமாக குறிப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஆதர்ஷ் இங்கே இல்லை. அதான் நாங்கள் எவ்வளோ சின்ன படம்னா எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இப்போ ஒரு வேலையில் இருக்காரு. அதனால இன்னைக்கு அவருக்கு வந்து வேலை இருக்கிறதுனால அவரால் வர முடியல. அதனால அவர் வந்து 2019 2024 வரைக்கும் இந்த படத்துக்காக என்னோட ட்ராவல் பண்ணாரு. ட்ராவல் பண்ணாருன்னு சொல்லணும். ஏன்னா வந்து எங்களால் சம்பளம்லாம் கொடுக்க முடியல. ஆனால் அவர் தான் வந்து
மீட்டிங் செட் பண்ணுறதுலேருந்து இந்த படத்தை எப்படி பிச் பண்ணலாம், இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் ஆகும், அதை வந்து பிரேக் டவுன் பண்ணி ஓகே இதில் சேவ் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுற அளவுக்கு எல்லாம் ஃபுல்லி இன்வால்வ்டாக இருந்தார். 2024 நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவர் வந்து ஃபார்மலாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஆள் வந்து வெங்கி இங்கே உட்காந்துருக்காரு. அவர் இப்போ ப்ரொடியூசர் ஆக்கிட்டோம் நாங்கள் அவரை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நண்பராக இருந்தார். அப்போ நான் போய் நான் சொன்னேன் கதையை. அப்போ வந்து நீ எடுக்கும்போது சொல்லு, நான் கொஞ்சம் காசு போடுறேன் படத்தில் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் போய் ட்ரை பண்ணோம், அது அமையலை. அப்போ அவரே வந்து அவர் சொன்னதில்லை ஆக்சுவலி தப்பு, நான் அவரை ப்ரொடியூசர் ஆகலை, அவரே தான் வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாமா, நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்தாரு. ஆக்சுவலி எனக்கு அப்பவும் வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்போ வந்து சரி இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு முடியுமோ இந்த கதையை பத்தி காசு இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம், இன்ட்ரெஸ்ட் இருந்தா வரட்டும் அப்படின்ற ஒரு ஓப்பன் அப்ரோச் எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஜோஸ்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் இந்த படத்துல ரொம்ப காசு போடல, ஆக்சுவலி ரொம்ப ஒரு சின்ன தொகையை தான் போட்டாரு. ஆனா அவர் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து படமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க நான் வந்து இதுல கொஞ்சம் ஒரு தொகையை போடுறேன், நீங்க வந்து மற்றவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ வெங்கிக்கு அப்புறம் அவர் வந்து உள்ள வந்தாரு. இந்த மாதிரி சின்ன சின்னதா உள்ள வரும்போது தான் அந்த தைரியம் வந்துச்சு. அண்ட் அப்போ ஒன்று ரியலைஸ் பண்றோம்ல, இப்போ சினிமாங்கிறது வந்து ஊர் கூடி இழுக்கிற தேர் தான் அது. நான் தனியா வந்து யாராலையுமே எதையும் செஞ்சிட முடியாது இந்த சினிமால. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா தான் வந்து சேர்ந்தாங்க இந்த ப்ராசஸ்ல. அப்போ வந்து கண்டினியூஸா நாங்க வந்து சினிமால இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கிட்ட நாங்க போயிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து, இந்த ஸ்கிரிப்டை படிங்க, இந்த ஸ்கிரிப்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க உள்ள வாங்க, எல்லாரும் மாதிரியும் நீங்களும் ஒரு ரிட்டர்ன் எடுத்துட்டு போவீங்க, அது வந்து எந்த கேரண்டிஸும் கிடையாது அப்படின்ற ஒரு ஓப்பன் கான்வர்சேஷனோட தான் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணோம். அப்படி உள்ள வந்தவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஆனந்த் வந்தாரு. ஆனந்த் வந்து அவர் இந்த மொழி கிடையாது, அவருக்கும் எனக்கும் வந்து நான் ரொம்ப ஒரு ஆவரேஜா தான் ஹிந்தி பேசுவேன், அதை வச்சுட்டு தான் வந்து இந்த கதையை பத்தி அவர்கிட்ட சொன்னேன். அவரோட பையன் இங்க இருக்காரு ஆக்சுவலி, அவர் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் வந்து அப்பா கிட்ட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரு உள்ள வந்தாரு. அதாவது அவருக்கு தெரியவே தெரியாத ஒரு மொழியில வந்து இந்த ஐடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல ஸ்கிரிப்ட் வச்சிருந்தேன், டயலாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருந்தேன். அதை படிச்சுட்டு அவர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. அப்புறம் நிஷான்னு ஒரு கோ ப்ரொடியூசர் இருக்காங்க, பாலம்பூர் டாக்கீஸ், நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தாங்க, ஃபிலிம்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற தாட்ல இருந்தாங்க. அப்போ நாங்க போயிட்டு எங்க ஏற்கனவே வந்து இவ்வளோ ஃபண்டிங் நாங்க லைன் அப் பண்ணிட்டோம், பாக்கி வந்து இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா சேர்ந்து இந்த தேரை இழுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கிட்ட போனோம். அவங்க உள்ள வந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரா வந்து உள்ள வந்து அப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சுது. இது யாருமே வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து போட்டு பண்ண படமா அப்படின்னு கேட்டா யாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, பட் சேர்ந்த போது இதை எல்லாத்தையுமே வந்து சேர்த்தது வந்து அந்த ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட்னாலதான் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். அந்த ஐடியாவோட யூனிக்னஸ் தான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்ட்ரென்த், அண்ட் இட் வாஸ் த ஆப்ஸ்டக்கிள். பட் அந்த ஆப்ஸ்டக்கிளை கடந்து இந்த ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சு இந்த ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் முடித்தோம். இந்த ப்ராசஸ்ல நெக்ஸ்ட் வந்து சேர்ந்தவங்க மெயினாக வந்து ஆக்டர்ஸ். ஸோ ஆக்டர்ஸ் சொல்லும் போது இந்த படத்தோட யூனிக்னஸ்னாலேயே அகைன் அங்கேயும் வந்து பல ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தது. இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து இன்னும் கூட ஒரு ஃபீமேல் ப்ராட்டகனிஸ்ட் வச்சு ஒரு படம் எடுக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு மேல் ஆக்டர் கிட்ட போய் பிச் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க ஏற்கனவே இருக்கிற அந்த மைண்ட் செட்ல பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும். அப்படி அந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரென்த்ல நான் அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலி வந்து இந்த 3 கேரக்டர்ஸோட ஒரு ட்ரையாங்கிளா தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனா அதுல மெயின் ப்ராட்டகனிஸ்ட் வந்து ஃபீமேல் தான். அப்படி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல வந்து நான் போய் சிபி அத்துல் அவங்க கிட்ட இதை கொடுக்கும்போது அவங்க அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்த வேல்யூ தான் பார்த்தாங்க. அவங்க வந்து இதை வந்து நம்மளோட ரோல் குறைஞ்சிருமோ அப்படின்னு எதுவுமே பார்க்கல. அண்ட் தே ஃபவுண்ட் த ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கேம் ஆன் போர்ட். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் அஃப்கோர்ஸ் நிவேதிதா வந்து நான் சொல்லியே ஆகணும். இது வந்து அகைன் அதாவது இங்க இருக்கிற ஆக்டர்ஸ்ல வந்து
ஃபர்ஸ்ட் இந்த படம் சிங்க் சவுண்ட்ல பண்றதா இருந்தோம். முதல்லேருந்தே அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அது ஒரு பிளானா இருந்தது. அப்படி இருக்கும்போது தமிழ் பேசுற ஹீரோயின் தான் வந்து இதை காஸ்ட் பண்ண முடியுன்ற கன்ஸ்ட்ரெயின்ட்டும் இருந்துச்சு. ஆனால் அதுதான் அதோட வேல்யூவும் கூட. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நல்ல பர்ஃபார்மரா இருக்கணும், தமிழ் பேசணும், இந்த கேரக்டருக்கு பொருந்தி போகணும், அந்த ஏஜுக்கு பொருந்தி போகணும். அப்படிங்கும்போது நிவேதா வந்து நாங்கள் மற்ற படங்களை பார்த்து வி ரியலி வாண்டட் டு கெட் ஹர் ஆன் போர்ட். நான் அந்த நரேஷன் எப்படி போகணும்னு நான் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தேன். அவங்க இப்போ அதுதான் பெஸ்ட் நரேஷன் சொல்றாங்க. எனக்கு அப்படி அப்போ அந்த மொமெண்ட்ல அப்படி தோணல. பட் இட் வாஸ் கிரேட். அந்த மொமெண்ட் ஷீ கேம் ஆன் போர்ட். அப்படியே எங்களுக்கு ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பிச் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸாக போய் எங்களால் ஆக்சுவலி வந்து ஒரு லீட் ஃபீமேலை வந்து கண்டுபிடிக்கவே முடியல அந்த பாயிண்ட் வரைக்கும். இட் வாஸ் ஸோ குட் டு ஹாவ் நிவேதிதா ஆன் போர்ட் அட் தட் பாயிண்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நாசர் சாருக்கு. நாசர் சார் வந்து இன்சிடென்டலி என்னோட மாமாவும் அவரும் செங்கல்பட்டில் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதனால என் மாமா கிட்ட எப்படியாவது எனக்கு ஒரு மீட்டிங் மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன்னா அவர் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. நான் போனேன். ஐ திங்க் நாசர் சார் வந்து அவரோட டேட்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட், எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஐ திங்க் இந்த படம் வந்து சரி கேட்டுட்டு ஓகே இப்போ நான் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலான்னு தான் நினைச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் தேங்க்ஃபுல்லி அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சு. அன்னைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பெஸ்ட் நரேஷன் கொடுத்தேன் அந்த 5 மினிட்ஸ்ல. அதுல வந்து அவருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சி போச்சு அந்த ஐடியாவை பத்தி. அந்த கேரக்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவர் பிளே பண்ணியிருக்கிறது. நான் அப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் நாசர் சார் பார்த்துருக்கோம். பட் ஒரு ரொம்ப கியூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நாசர் சாரை வந்து இந்த படத்துல பார்த்ததுக்கு ஐ எம் வெரி வெரி கிளாட் தட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் மை ஃபிலிம். அதுக்கான கிரெடிட் வந்து எல்லாமே அவரது தான் ஆக்சுவலி. ஏன்னா அது ஸ்கிரிப்ட்ல இருந்ததை விட ஒரு பல மடங்கு வந்து அவர் வந்து அதை உயர்த்திட்டாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அவர் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அவர் வந்து ஸ்பாட்ல அவர் கொண்டு வந்தாரு. அவர் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கா பாக்குறேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரியாவோட கேரக்டர் பத்தி சொல்லி ஆகணும். லக்ஷ்மி பிரியா வந்து இந்த படத்துல வந்து ஒரு சன்னியாசியை ரோல் பண்றாங்க. அது வந்து ரொம்ப அதாவது வந்து ஒரு ஹீரோயினா நடிக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணணும், அது ஒரு சன்னியாசி அப்படின்னு சொல்லும் போது இம்மீடியட்டா நிறைய பேருக்கு அந்த ரிலக்டன்ஸ் இருந்திருக்கும், அது பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. ஆனா வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட்குள்ள வந்த பிறகுதான் இந்த ஸ்கிரிப்டே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நான் அதை அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு அது புரிஞ்ச போது அவங்க உள்ள வந்தாங்க. அண்ட் இதை வந்து நான் இப்போ இன்டர்வியூஸும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம தமிழ் சினிமால எவ்வளோ கேங்ஸ்டர் பார்க்குறோம், ஆனால் ரியல் லைஃப்ல கேங்ஸ்டர்லாம் பார்த்ததே கிடையாது நம்ம. ஆனால் ரியல் லைஃப்ல எவ்வளோ சன்னியாசிகள் பார்க்குறோம். திருவண்ணாமலையில ஒரு தெருவில் இருக்கிற சன்னியாசிகளோட நம்ம தமிழ் சினிமால கேங்ஸ்டர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கோம் ஆக்சுவலி. ஆனால் சினிமாவில் இந்த மாதிரி கேரக்டர் ரியலா போற்றியான சன்னியாசி கேரக்டர்ஸ் வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு லக்ஷ்மி பிரியா ஃபார் பிளேயிங் இட். அதுக்கப்புறம் கடைசியாக கீதா கலசம். இந்த 3 சீனியர் ஆக்டர்ஸும் வந்து இந்த 3 யங் ஆக்டர்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அமைஞ்சது ஸ்கிரிப்ட்ல. கீதா கைலாசம் கிட்ட போய் நான் இந்த ஒரு சோடாபுட்டி கழுவின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அது 2 சீன் தான், இட்ஸ் கேமியோ, பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த படத்துல. அவங்க கிட்ட போய் நான் சொல்லும் போது எல்லா படத்துலயும் நான் அம்மாவை தான் நடிச்சிட்டு இருக்கேன், இந்த படத்துல வந்து எனக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹர் ஆல்சோ ஃபார் டூயிங் இட். ஸோ இவங்க எல்லாரும் வந்து இப்போ அந்த தேரை இழுக்க அவங்களும் வந்து சேர்ந்தாங்க. இது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இந்த டெக்னிக்கல் டீம் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஐ மீன் நான் வந்து எவ்ரி சிங்கிள் டிபார்ட்மெண்ட், வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் சவுண்ட் டிசைன், சவுண்ட் மிக்சிங், வெதர் இட் இஸ் விஎஃப்எக்ஸ். எங்களோட படத்துல ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கு, அந்த பட்டர்ஃப்ளை நீங்க பார்த்துருப்பீங்க. தட் இஸ் ஃபுல்லி அனிமேட்டட் பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பேர் வச்ச கேரக்டரா வருது படத்துல. அதுவும் ஐ மீன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் படம் பேர் ஓ பட்டர்ஃப்ளைன்னு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஸோ அதனால் விஎஃப்எக்ஸ் ரொம்பவே நேர்த்தியா பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது வந்து ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விஎஃப்எக்ஸ் டீம், அஸ்வின் அண்ட் ஹிஸ் டீம். வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். And then the most important, I feel the soul of the film is the music. Vaishak. இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் ஃபில்ம் வந்து யூஸ்வலா மியூசிக்லாம் இருக்காது.
ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் திங்ஸ் இந்த படத்தை பற்றி. இட்ஸ் ஆக்சுவலி a மியூசிக்கல் த்ரில்லர். இதை வந்து நாங்கள் சொல்லலை பெருசா. நேற்றுக்கு சின்ன விதமாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் இருந்தது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் சவுண்ட் ட்ராக்ஸ். தமிழ் சினிமாவில் ஒரு கிளட்டர் பிரேக்கிங்கான சவுண்ட் ட்ராக்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஃபியூ இயர்ஸ் லேட்டரும் இந்த சவுண்ட் ட்ராக் பற்றி பேசுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் இன் மை வேர்ட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ இப்படி வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த தேரை வந்து ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கான கடைசி ஆட்களாக நீங்க வந்திருக்கீங்க. தமிழ் சினிமாவோட ஆடியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட பெஸ்ட் ஆடியன்ஸ் வந்து தமிழ் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இங்க எடுக்கிற சின்ன படங்கள், இங்க எடுக்கிற யூனிக்கான அட்டெம்ப்ட்ஸ் வந்து மற்ற அதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல, தெலுங்குவா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், ஹாலிவுட்டா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து they will be classified as independent films. இங்க அதே படங்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீமா பார்க்கப்படுது. அந்த டிஃபரன்ஸ் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் ஆடியன்ஸ். அண்ட் அந்த ஒரு பெரிய நம்பிக்கையில தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து இதை கொண்டு போய் சேர்க்கிற அந்த கடைசி ஆட்களாக வந்து இப்போ பிரஸ் அண்ட் மீடியா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்றீங்க நீங்க. இது ஒரு ரொம்ப யூனிக்கான அட்டெம்ப்ட். அதை எந்த விதத்துலையும் நான் சொல்ல தயங்க மாட்டேன். ஏன்னா அதை செய்ய தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அதை வந்து நாங்கள் ஆஸ் அ டீம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். மார்ச் 6ஆம் தேதி படம் வருது. இதை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, sir. O Butterfly team is available for a photo session. First, photographers வந்து photo எடுத்துக்கலாம், and then followed by videographers. ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்குது, அது மட்டும் எல்லாம் வந்தது. அண்ட் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மார்ச் 6 இத்திரைப்படம் திரையரங்களில் வெளியாக இருக்கு. டைரக்டட் பை விஜய் ரங்கநாதன், மியூசிக் டைரக்டர் வைசாக் சோம்நாத், எடிட்டர் புவனேஷ் மணிவண்ணன், டிஓபி வேதராமம் சங்கரன். அண்ட் மற்றும் இந்த படத்தில் நடித்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. நாசர் சார், சிபி சந்திரன் பிரதர், நிவேதிதா சதீஷ் மேம், லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, கீதா கைலாசம் அண்ட் அட்டுல்.